மதுரை மாநாடு முடிந்து பலரும் சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொள்கிறார்கள் அப்படின்ற காட்சிகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தர் வழங்க கேட்கலாம். சுந்தர், மாநாடு முடிந்து செல்லக்கூடியவர்கள் பாதுகாப்பாக போகிறாங்களா, ஆபத்தான பயணமாக இருக்குது அப்படின்னு தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? தாவேகாவோட மாநில 2வது மாநில மாநாடு பார்த்தீங்கன்னா மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில பாரபத்தி என்ற இடத்துல தற்போது மாலை 5 மணி அளவில் முடிவடைந்திருக்கு. லட்சக்கணக்கான தொண்டர்களும் வந்து தமிழகம் முழுவதும் இருந்து பிற மாவட்டங்களுக்கு வாகனங்கள்ல வருகை புரிந்திருக்காங்க. வாகனங்கள் பாத்தீங்கன்னா கார் மற்றும் வேன், பஸ் மற்றும் இருசக்கர வாகனங்களே வந்திருக்காங்க. கூட்ட நெரிசலுக்காக வந்து வாகனங்கள் அதிகமா வரும் என்று 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. அந்த 3 பகுதி வாகனங்களும் நிறைவேற்றப்பட்டு மாநாடு முடிந்து தற்போது வெளியே இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா மாலை 5 மணிலிருந்து வாகன நெரிசல்கள் மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொண்டர்கள் படிப்படியாக வெளியேற தொடங்கினர். அப்படி இருந்து டோல்கேட்ல வந்து சுங்கச்சாவடிகளையும் வந்து கட்டண வசூலிக்காமல் ஃப்ரீ பண்ணாலும் அவ்வப்போது கூட்ட நெரிசல் இருந்து கொண்டேதான் இருந்தது. காவல்துறையினர்கள் மட்டும்தான் சாதுரியமாக செயல்பட்டு, அதாவது குறிப்பா சொல்லணும்னா வளையங்குளம் பகுதியில பாத்தீங்கன்னா திருநெல்வேலி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை இணைக்கக்கூடிய பகுதியா இருக்கட்டும், சென்னை, திருச்சி மற்றும் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் பார்க்க இருக்கக்கூடிய இணைக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை 20 சாலைகளும் சந்திக்கக்கூடிய இந்த இடமா இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து வரிசை கட்டி 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் டிராபிக் நெரிசல் இருந்துச்சு. இதை சாதுரியமாக காவல்துறையினர் கையாண்டு தற்போது போக்குவரத்து நெரிசலை 3 மணி நேரத்துக்கு மேலாக சரி செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 to 30,000 வாகனங்களுக்கு மேல லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்திருந்திருப்பாங்க. இப்போது 3 மணி நேரமாக சரி செய்யப்பட்டதால பெரும்பாலான, அதாவது 60% வாகனங்கள் வந்து வெளியேறி இருக்கு. இதுல ஒரு கூடுதல் தகவல் என்னன்னா, அங்கு பகுதியாக பிரிக்கப்பட்ட தொண்டர்கள் பாத்தீங்கன்னா தங்களோட வாகனங்களை ஏற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஆபத்தை உணராத தாவேகா தொண்டர்கள் பாத்தீங்கன்னா கிடைத்த வாகனங்கள், அதாவது தங்களுக்கு தெரியாத வாகனங்களோட பக்கவாட்டுகளும் மேற்கூரைகளையும் ஏறி பின்பற்றக்கூடிய கம்பிகளையும் ஏறி ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டு இருக்காங்க. மாநாட்டுக்கு வந்து செல்லக்கூடிய வாகனங்கள்ல மேலும் சிலர் ஏறி செல்வதால வாகனங்கள் ஆபத்தான பயணம் மேற்கொள்றாங்க அப்படின்ற தகவல்கள் கிடைக்கப்பெற்று அது பற்றிய காட்சிகளையும் நாம் பார்த்தோம்.